ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்ச் 2க்கு உண்டான தினமணி ரெண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நிறைய கொஷின்ஸ்லாம் இல்லை, ஒரே ஒரு நியூஸ் தான். யூஎஸ், இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்கு ஏற்படுற இந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் பிரச்சனைகளை மட்டும்தான் இப்போ நியூஸாக கவர் பண்ணியிருக்காங்க. அதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நாடும் சண்டை போடுறதுக்கு உண்டான காரணங்கள் என்ன, அதுக்கப்புறம் ஒரு ஆப்ரேஷன் ஒன்று அதில் பேர் வச்சிருப்பாங்க, அந்த பேர், அதுக்கப்புறம் கமேனி அவங்க இறந்துருக்காங்க, அவங்களோட வரலாறு இதுல இருக்கு. இப்போதைக்கு ஈரான்ல புதிய மதகுரு தலைவரா யார் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, இது மட்டும்தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு ஜியாகிரபி வைஸா பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அது எங்க இருக்கு, கல்ஃப் ஆஃப் ஓமன் அது எதுக்கு இம்பார்ட்டன்ட், அரேபியன் சி, அதுக்கப்புறம் ட்ரேடுல இந்த நாடு 20% ஆஃப் கச்சா எண்ணெயும் அதுக்கப்புறம் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அதோட இதை நம்பி இருக்கிறதே கல்ஃப் ஆஃப் அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அதை நம்பிதான் இருக்கு. ஸோ இது பாதிக்கப்படும், ஏன்னா இது ஈரான் கையில் இருக்கிறதுனால. ஸோ இதை தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கு உண்டான விஷயங்களை பார்க்கலாம். ஸோ தெரியும், நேற்று அஃபிஷியலாக ஞாயிற்றுக்கிழமை அஃபிஷியலாக வெளியிட்டாங்க ஈரான்லே. ஸோ மதகுரு தலைவரான கமேனி அவர்கள் இறந்துட்டதா. அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் தன்னோட 89 வயசு, கிட்டத்தட்ட 86 வயசு கிட்டத்தட்ட அவர் கொல்லப்பட்டார். மார்டேர் டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன பிரச்சனை, இதுல மத்தியஸ்தம் பண்ண வந்ததுதான் யூஎஸ். எதனால அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் அதை வச்சு என்ரிச் பண்ணி தயாரிக்கிறது 5 நாடு இருக்கு, யூஎஸ்ஏ, ரஷ்யா, சைனா, இந்தியா அண்ட் ஈரான். இதுல ஈரானை மட்டும் ஏன் அவங்க இப்போதைக்கு தாக்கணும் அப்படிங்கிறதுனால இதுல இஸ்ரேல் என்ன பண்றாங்க, ரொம்ப நாளாவே இவங்க நியூக்ளியர் பவர், அதாவது யுரேனியம் 235 அதை என்ரிச் பண்ணி அவங்க நியூக்ளியர் பாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதை தயாரிக்க கூடாது. எதனால அப்படின்னா, இந்த கவுன்சில் ஒன்று இருக்கு, நியூக்ளியர் கவுன்சில்னு சொல்லிட்டு. அந்த கவுன்சில்ல சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா பீரியாடிக்கலா, ஸோ அந்த இருக்கிற அந்த சைன் பண்ண நாடுகள்ல உயர்ந்த தலைவராக இப்ப யூஎஸ் இருக்காங்க அப்படின்னா அங்க என்னதான் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கணும். ஈரான் என்ன பண்ணிடுறாங்க, யாரும் பார்க்க விடலை. ஸோ இதுதான் மெயின் ரீசன். அங்க உள்ள என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால பார்க்க முடியல. அந்த நியூக்ளியரை என்னென்ன பண்றாங்க, அதை பாம் தயாரிக்கிறாங்களா இல்ல எனர்ஜி கன்வெர்ட் பண்றாங்களா, இதை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண முடியும். யுரேனியம் 235 நியூக்ளியர் ஃபிஷன் மூலியமா இல்ல நியூக்ளியர் ஃபியூஷன் மூலியமா அதை ரியாக்ட் பண்ண வச்சு அது மூலியமா நல்ல ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி கரண்ட்டை தயாரிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதுல கூட கூடங்குளம் சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி தான். இதுதான் மெயின் ரீசன். ஆனா அவங்க ஈரான் சொல்லிட்டாங்க, நாங்க அதை நியூக்ளியர் பாம் எதுவும் நாங்க தயாரிக்க போறதே இல்லை அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் இஸ்ரேல் பயப்படுறதுனால மேற்கொண்டு யூஎஸ் அதுல அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப வருஷமா. இது வரைக்கும் 3 தடவை அதை பேசி என்னதான் பேசினாலும் அது சமமான சூழ்நிலைக்கு வரல. எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனிவால நடந்தது பேச்சுவார்த்தை, வியன்னால நடந்தது பேச்சுவார்த்தை, ஓமன்ல நடந்தது, ஜெனிவால ஓமனோட தூதரகத்துல கூட பேச்சுவார்த்தை நடந்தது. அதுதான் இப்போதைக்கு நடந்த போருக்கு உண்டான காரணம். இதை போர்னு சொல்ல வேணாம், கான்ஃபிளிக்ஸ் மட்டும் தான் சொல்லணும். ஸோ போன வருஷம் ஜூன் 22 யூஎஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, முக்கியமான 3 நியூக்ளியர் ரியாக்டரை, ஈரானோட நியூக்ளியர் ரியாக்டரை ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் அப்படின்னு சொல்லிட்டு 3 நியூக்ளியர் ரியாக்டர் அந்த இடத்த ஃபுல்லா அழிச்சு தரமட்டமாக்குனாங்க. ஸோ அது 12 நாள் கிட்டத்தட்ட அந்த ஒரு கான்ஃபிளிக்ஸ் போனுச்சு. இப்போ பிப்ரவரி 26, அதாவது சனிக்கிழமையிலேருந்து நமக்கு இந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இது எத்தனை நாள் போகும் அப்படின்னு தெரியாது, ஏன்னா மதகுருவே அவங்க கொண்டிருக்காங்க, கில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க ஈரான் அப்படின்னு தெரியாது. ஆனால் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இது. ஸோ இதுல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிய வேண்டியது, ஆப்ரேஷன் இப்போதைக்கு உள்ளது என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கு அதில் கேட்பாங்க. எபிக் ஃபியூரி, எபிக் ஃபியூரி இது யூஎஸ்ஏ பண்ணது. அப்புறம் ரோயர் லயன், உருமும் சிங்கம் அப்படிங்கிற மாதிரி இது இஸ்ரேல். ஓகே, இது இந்த வாட்டி. போன வாட்டி அந்த நியூக்ளியர் ரியாக்டர்லாம் தாக்குனாங்க இல்லையா, ஸோ அது டேட்டு கூட கேட்பாங்க. ஜூன் 22, 2025 அதுக்கு என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர். ஸோ இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இதான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்னா என்ன,
அப்புறம் கல்ஃப் ஆஃப் ஓமன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இதில் வழியா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஈரானின் புரட்சிகர காவல் படை அதோட தலைவர் யாருன்னா கமேனி அவர்கள் தான். ஸோ அதுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் அவர்களும் நீங்கள் இதோட நிப்பாட்டிக்கிட்டா பரவாயில்ல, இன்னும் நாங்கள் தாக்குதல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னவா ஆக போகுது? பல நாட்டு தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த நாட்டு இறையாண்மையில பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, கத்தாரை தாக்கியிருக்கிறாங்க, லெபனானை தாக்கியிருக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற மிலிட்ரி பேஸ், யூஎஸோட மிலிட்ரி பேஸ் அந்தந்த நாட்டுக்கு உண்டான இறையாண்மை தானே. இப்போ நம்ம இந்தியாவில் யூஎஸ் எம்பசி இருக்கு. ஸோ இப்போ அவங்க நம்மளை குண்டு போட்டு வச்சா நம்மளோட நாட்டோட இறையாண்மையை குலைக்கிற மாதிரி தானே. ஸோ யார் சண்டை போட்டாலும் அவங்கள இது பண்ணாமல் பக்கத்தில் இருக்கிற இந்த கத்தாரு, குவைத்து, சவுதி அரேபியா, ஸோ இந்த நாட்டுகள்லாம் வந்து தாக்குனது அதுவும் இறையாண்மைக்கு மீறின செயல் தான். ஓகே, எதாக இருந்தாலும் போக போக தான் தெரியும். ஸோ இப்போ இடைக்கால மதகுருவா யாரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அது தெரியணும். அயத்துல்லா அராஃபி அப்படிங்கிறவரை இப்போதைக்கு இடைக்காலமாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து அரசாட்சி கிடையாது, அங்கே வந்து ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கிறதா. அது இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் தேர்ந்தெடுத்த பிறகு யார் வருவாங்க என்னன்னு பார்ப்போம். இப்போதைக்கு இடைக்கால தலைவராக யார் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்கன்னா அயத்துல்லா அராஃபி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இறந்ததுக்காக 40 நாள் துக்கமும், ஸோ 7 நாட்கள் பொது விடுமுறையும் அறிவிச்சிருக்காங்க ஈரானில். ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் இது அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, ஈரானில் நம்மளுக்குன்னு ஒரு பார்ட்னர்ஷிப், என்னென்ன ட்ரேட் பார்ட்னர்ஷிப் இருக்கு, பைலேட்டரல் ரிலேஷன்ஸ் இருக்கு, ஹிஸ்டாரிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு, 1000 வருஷம். அதுக்கு மட்டும் இல்லாமல் ஈரான் சுதந்திரம் அடைந்த பிறகு, ஸோ ரிப்பப்ளிக் ஆன பிறகு 1979 ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் யாரோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலியமா யாரோட ட்ரேட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவோட தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. ஸோ நம்மள்ட்ட அவங்க கச்சா எண்ணெய் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலை. நம்ம அவங்கள்ட்ட பல்சஸ் வாங்குறோம். நம்ம அவங்க அரிசி, கோதுமை இதெல்லாம் வந்து சப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ அதெல்லாம் வந்து பிரச்சனையாக முடியுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த காப்பீடு மற்றும் சரக்கு சிஆர்எஃப் அந்த அமைப்பு வந்து, ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுற குழுக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அரிசிலாம் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க இல்லையா, அரிசி, கோதுமை. ஸோ அதெல்லாம் வந்து இப்போதைக்கு ரேட் அதிகமாக இருக்கும், எங்களுக்காக அதனால டெபிசிட் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறாங்க. அதுதான் இதில் சொல்லியிருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மூடினதுனால எல்லா வர்த்தகமும் எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கடல் வழியாக, அதாவது ரெட் சி வழியாக தான் இது நடக்க போகுது. அதாவது கல்ஃப் ஆஃப் ஏடன் அது வழியாக நடக்க போகுது. ஸோ இதுதான் கல்ஃப் ஆஃப் ஏடன், இதுதான் அங்கே இந்தியா இருக்கு. இதுதான் கல்ஃப் ஆஃப் ஓமன், இது வழியாக தான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இந்த பகுதியை தான் அவங்க என்ன பண்ண போறாங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இதுலேருந்து கிட்டத்தட்ட 20% ஆஃப் ஆயில், கச்சா எண்ணெய் விநியோகம் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ணல, இம்போர்ட் வந்து உணவு தானியங்கள்லாம் இம்போர்ட் பண்றாங்க இல்லையா, அதுவும் இதுல பாதிக்கப்படும். ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு கான்ஃபிளிக்ஸை மக்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ இதனால பொருளாதாரத்துல மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படலாம். ஸோ விலைகள் அதிகமாகலாம், நமக்கு தான் பேர்டன் வரும் மக்களுக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே இது வழியா நடக்க போறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ரெட் சி, ஓகே, கல்ஃப் ஆஃப் ஏடன் இந்த வழியா. ஸோ போன வருஷம் ஜூன் 2ஆம் தேதி நடந்த அந்த ஸ்ட்ரைக் இருக்கு இல்லைங்களா, ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர், அது பண்ண இந்த 3 இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான். யூஎஸ் ஸ்ட்ரைக் பண்ணது நட்டான்சா என்ரிச் காம்ப்ளெக்ஸ், இதுதான் வந்து மிகப்பெரிய நியூக்ளியர் ரியாக்டர் உள்ளான ஒரு இடம். அதுக்கப்புறம் ஃபர்தோ ஃபியூல் என்ரிச்மெண்ட் பிளான்ட், இதையும் தாக்கியிருக்கிறாங்க. அப்புறம் இஸ்ஃபகான் நியூக்ளியர் டெக்னாலஜி சென்டர், இதையுமே தாக்கியிருக்கிறாங்க. இது போன வருஷம் நடந்தது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஈரான் பிரச்சனையினால இந்தியாவுக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு வரும்னா வராது. இன்னும் 10 நாளைக்கு நம்மள்ட்ட டீசல் எல்லாமே கையிருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இதையும் வந்து பார்த்துக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பாருங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை நம்பி கிட்டத்தட்ட 88% கச்சா எண்ணெய், 60% இயற்கை எரிவாயு. எந்தெந்த நாடெல்லாம் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மூலயமா வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா அதான் யூஸ் பண்றாங்க, கத்தார் அதான் யூஸ் பண்றாங்க. நம்மள்ட்ட கத்தார் தான் வந்து நம்ம அதிகமாக வந்து கச்சா எண்ணெய்லாம் வாங்குறோம். ஸோ ஐக்கிய அரபு அமீரகம் அது வழியாக தான் அவங்களும் வந்து வெளியேற்றுறாங்க. ஸோ இந்த வளைகுடா நாடுகளில் இருந்து தான் கப்பல் மூலம் இந்த நீரிணை வழியாக, எந்த நீரிணைனா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக தான் வர்றாங்க. அதனால இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இது இறந்த மதகுரு தலைவரான அயத்துல்லா கமேனி அவர்களோட வாழ்க்கை வரலாறு. என்ன நமக்கு இதில் கேட்கலாம் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் எப்போ பிறந்தாருன்னு கேட்கலாம். 1939 பிறந்திருக்காரு. 1960ஆம் ஆண்டு சமய போதனை கல்லூரியில அயத்துல்லா கொமேனியின், ஈரானின் முதல் தலைமை மதகுரு கீழ் படித்தவர் கமேனி அவர்கள். இப்போ இறக்குறப்ப 86 வயசு. ஸோ ஈரானின் கடைசி அரசரான முகமது ரெசா பஹலவிக்கு எதிரான போராட்டத்தில் இறங்கினாரு. ஸோ இதனால அவர் பிரான்ஸ் போன்ற இடங்கள்ல வந்து கிட்டத்தட்ட அவரை நாடு கடத்தி வச்சிருந்தாங்க.
1970ஆம் ஆண்டு பஹலவியின் ஆட்சி அகற்றப்பட்டு ஈரான் வந்து குடியரசாக அறிவிக்கப்பட்டது. ஓகே, அது மட்டும் இல்லாம 1981ஆம் ஆண்டு ஈரானின் 3வது அதிபராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா கமேனி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு உண்டான பேப்பர்ல நியூஸ். ஈரான், இஸ்ரேல் அண்ட் யூஎஸ்ஏ பத்தி மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு நியூஸ் தான் இருக்கு, வேற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல வேற எதுவும் இல்லை. ஸோ நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.